ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி வானொலி நிலையம். அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 4ஆம் பகுதி. எழுதியவர் கல்டைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். அமைப்பு கே. திருமலை நம்பி, சுகந்தி வெங்கட். வா வித்யா, என்ன எப்படி இருக்கிற? வாங்கம்மா, இப்படி உட்காருங்க. வித்யா, எப்படி படிக்கிற நீ? நல்லா படிக்கிறேன் அங்கிள். ஆமாமா. வித்யாவுக்கு என்ன? வித்யாவுக்கு 4-5 நாளா இருமல், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதான். இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ரொம்ப காய்ச்சல். அதோட நாளைக்கு பரீட்சை வேற. வரமாட்டேன்னா நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். சிஸ்டர், இங்க வாங்க. இந்த பொண்ணுக்கு டெம்பரேச்சர் பாருங்க. ஆமாமா, உங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். எவ்வளவு சார் ஃபீவர் இருக்கு? 102 டிகிரி இருக்கு. அங்கிள், நம்ம பாடியில நார்மலா டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும்? சொல்றேன் 36.8 டிகிரி சென்டிகிரேட் இருக்கணும். ஆனா வித்யா, நம்ம ஃபேரன் ஹீட்ல தான் இதை குறிப்பிடுறோம். அப்படி பார்த்தா நம்ம பாடி டெம்பரேச்சர் நார்மலா 98.2 டிகிரி ஃபேரன் ஹீட் இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. 1.3 டிகிரி ஃபேரன் ஹீட் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எப்பவும் இருக்கதான் செய்யும். நம்ம பாடி டெம்பரேச்சர் பார்த்தா ஒரே சீரா ஒரு நாள் முழுக்க இருக்காதுல்ல. நம்ம வேலை செய்யும் போது நம்முடைய பாடி டெம்பரேச்சர் கூடும். கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தா நம்ம உடம்பு வெப்பம் குறையும். சிஸ்டர், இங்க வாங்க. இந்த இன்ஜெக்ஷன் வித்யாவுக்கு போடுங்க. டாக்டர், எதனால வித்யாவுக்கு காய்ச்சல் வந்திருக்கும்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அவளுக்கு சாதாரண வைரல் ஃபீவர் தான். ஒரு நாள்ல சரியாயிரும். ஆனா வித்யாவோட உடம்பு மட்டுமா சூடாகிட்டு இருக்குது? இந்த உலகம் முழுக்கமே சூடாகிட்டு தானே இருக்குது. இதை குளோபல் வார்மிங்னு சொல்றோம். இந்த குளோபல் வார்மிங்னால என்னென்ன ஆபத்துலாம் வரப்போகுதோ தெரியல. அங்கிள், குளோபல் வார்மிங்னா என்ன? வித்யா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா நீங்க கடைசியில வந்ததுனால உங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு நிறைய நேரம் இருக்குது. வித்யா, சராசரி வெப்பநிலையிலிருந்து ஏற்படக்கூடிய வெப்ப அதிகரிப்பை தான் குளோபல் வார்மிங்னு சொல்றோம். நம்முடைய உடம்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரியே வளிமண்டலத்தில் இருக்கிற வெப்பநிலையும் எல்லா பகுதிகளிலும் ஒரே சீரா இருக்கிறது இல்ல. ஒரு கணக்கு சொல்றேன் கேளு. 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள வெப்பத்தை விட இப்போ 0.74 டிகிரி சென்டிகிரேட் கூடி இருக்கிறதா ஐபிசிசியோட அறிக்கை சொல்லுதான். இந்த உயர்வை உலகத்துல இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்களும் அறிவியல் நிறுவனங்கள் எல்லாமே ஒத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய கருத்துப்படி இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோ, 1.1 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 6.4 டிகிரி சென்டிகிரேட் வரை சராசரி வெப்பம் 21ஆம் நூற்றாண்டுல கூடிரும். டாக்டர், பாக்டீரியா வைரஸ்னால நமக்கு நோய் நொடி வர்ற மாதிரி பூமிக்கு எதுவும் தொற்று நோய் வருமா என்ன? பூமிக்கு தொற்று நோய் வெளியே இருந்து வரணுமா என்ன? நம்மளும் நம்முடைய செயல்பாடுகளும் தான் இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற வெப்பம் கூடுறதுக்கு காரணமா இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, மனிதர்களுடைய செயல்பாட்டினால வெளியிடப்படுற பசுமை இல்ல வாயுக்கள், இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்றோமே, இதுதான் சமீபத்திய உலக சூடாகுதலுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனிதருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலைகள், நம்ம பயன்படுத்துற போக்குவரத்து சாதனங்கள், நம்முடைய விளைநிலங்கள், இதுகளை இருந்து முக்கியமா பசுமை இல்ல வாயுக்கள் ரொம்ப வெளியே வருது. இந்த பசுமை இல்ல விளைவுக்கு காரணமே இந்த பசுமை இல்ல வாயுக்களுடைய அளவு வளிமண்டலத்தை கூடிட்டு இருக்கிறது தான். அங்கிள், எப்படி நீங்க இதை சொல்றீங்க? அதாவது சமீபத்துல சென்னையில சுற்றுச்சூழல் மாநாடு நடந்துச்சு. அதுக்கு போயிருந்தீங்களா அங்கிள்? ஆமாமா, அதுக்கு போயிருந்தேன்ல. அதுலதான் இந்த குளோபல் வார்மிங் பத்தி நிறைய சொன்னாங்க. அதாவது ஜோசப் ஃபுரியா அப்படிங்கிறவரு 1824 வருஷம் இந்த பசுமை இல்ல விளைவை கண்டுபிடிச்சாராம். ஆனா அதனுடைய பாதிப்பை முதலா உலகத்துக்கு கொண்டு வந்தவரே சேர்ந்தே அரினியஸ் அப்படிங்கிறவர் தான். பூமிக்கெல்லாம் எதுக்கு அங்கிள் டெம்பரேச்சர்? என்னமா அப்படி கேட்டுட்ட? இந்த உலகத்துல எல்லா உயிரினங்கள் வாழ்றதுக்கும்
ஒரு குறிப்பிட்ட வெப்பம் ரொம்ப அவசியம். வெப்பநிலை இடத்துக்கு ஏதோ மாறுபட்டாலும் உலகத்துடைய சராசரி வெப்பநிலை 33 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கணும். இந்த அளவுல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா பூமியில நம்ம உயிரினங்கள் எதுவுமே வாழ முடியாதுமா. ஆனால் பல நூற்றாண்டுகளா இயற்கையினுடைய கொடையால உருவான பசுமை இல்ல வாயுக்களுடைய உதவியினால உலகத்துல இருக்கிற சராசரி வெப்பநிலை நம்ம உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏற்றாப்புல இருக்குதான். அங்கிள், கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன? சொல்றேன். இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நீராவி, நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன் இதெல்லாம் தான் இந்த பசுமை இல்ல வாயுக்கள். இந்த வாயுக்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வளிமண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல இருக்குது. வாயுக்களாலான இந்த கூரை தான் நம்ம வாழ்றதுக்கு தேவையான பொருத்தமான வெப்பத்தை இந்த வளிமண்டலத்துல கொடுக்குதான். அது எப்படி அங்கிள் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் பூமியோட வெப்பத்தை ஒரே மாதிரி வச்சுக்க பயன்படுது? இது ரொம்ப முக்கியமான விஷயமா. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிடணும். நம்ம வளிமண்டலம் சூடா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே பூமியில பட்டு பிரதிபலிக்கிற சூரிய ஒளிதான். இங்கதான் பசுமை இல்ல வாயுக்கள் முக்கியமான பணியை செய்யுது. அதாவது இந்த பசுமை இல்ல வாயுக்கள் மேல இருந்து வரக்கூடிய சூரிய கதிர்களை வளிமண்டலத்துல ஊடுருவ அதை அனுமதிக்கும். ஆனா பூமியில பட்டு பிரதிபலிக்கிற சூரிய ஒளிய வெளியே தப்பிச்சு போறதுக்கு ஓரளவுக்கு தான் அனுமதிக்கும். அதனால என்னவாகும் யோசிச்சு பாரு. வளிமண்டலத்துல சிக்கிக்கிட்ட ஒளி கதிர்களால வெப்பநிலை கூடிக்கிட்டே போகும். பசுமை இல்ல வாயுக்களுடைய அளவு சரியா இருந்து வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. கூடும்போது வெப்பமும் கூடிக்கிட்டே இருக்கும். அங்கிள், அந்த வாயுக்களோட அளவு குறைஞ்சா பூமி குளிர்ந்திடுமா? கண்டிப்பா குளிரத்தானே செய்யும். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. பசுமை இல்ல வாயுக்களோட அளவு கூடிக்கிட்டே இருக்கு. அதனால அதிகமான வெப்பம் சிறப்பிடிக்கப்பட்டு வளிமண்டலம் சூடாகிட்டே இருக்குது. அங்கிள், இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வளிமண்டலத்துல என்ன அளவுல இருக்கு? சொல்றேன். பூமியை சுத்தி படர்ந்திருக்கிற வளிமண்டலத்துல தான் பசுமை இல்ல வாயுக்கள் பரவி இருக்கிறது. இதுல நீராவி 0.3%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, மீத்தேன் 0.0017%, ஓசோன் 0.0003% இப்படிங்கிற அளவுல அது காணப்படுது. அங்கிள், இந்த பசுமை இல்ல விளைவுல இந்த வாயுக்களோட பங்களிப்பு என்ன? 36% பசுமை இல்ல விளைவிற்கு. இதுல இருக்கிற நீராவியும் 9% கார்பன் டை ஆக்சைடும், 4-7% மீத்தேனும், 3-7% ஓசோனும் காரணமா இருக்குது. தொழில் புரட்சிக்கு பின்னால வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் அந்த மீத்தேன் இதோடைய அளவு அதனுடைய இயல்பான அளவுல இருந்து ரொம்ப கூடிட்டதா சொல்றாங்க. வித்யா, உங்க டீச்சர் பிளான்ட் எல்லாம் ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கணும்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா ஆமா அங்கிள், அதனால கார்பன் டை ஆக்சைடு குறையாது அங்கிள். நீ சொல்றது ரொம்ப சரிமா. மரங்கள் எல்லாம் ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தான் வெளியே விடுது. இது போல இயற்கையில கார்பன் டை ஆக்சைடு பல முறைகள்ல மறுசுழற்சி செய்யப்படுது. ஆனால் இப்ப என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாரு. கார்பன் டை ஆக்சைடோட மறுசுழற்சிக்கு தேவைப்படுற மரங்கள், காடுகள் இதெல்லாம் என்ன நம்ம அழிச்சுக்கிட்டு வர்றோமே. ஆனா அதே நேரத்துல நிலக்கரி, பெட்ரோல் மற்றும் எரிபொருட்கள் எல்லாம் இயந்திரங்கள் மற்றும் போக்குவரத்துக்காக அதிக அளவுல ஏறத்தாழ 150 வருஷமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இவைகளெல்லாம் எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு, நீராவி இதுதானே அதிக அளவுல வெளியே வருது. ஆமா டாக்டர். வித்யா, ஒரு சின்ன கணக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க அங்கிள். அதாவது 1.3 லிட்டர் பெட்ரோல் எரியும் போது 3.17 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது. தொழில் புரட்சிக்கு முன்னால 270 ppm, அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன், 1 மில்லியன்ல எவ்வளவு அளவுங்கிறத நம்ம சொல்றோம். அப்படி 270 ppm இருந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு 1960 வருஷம் 313 ppm ஆவும், 2005 வருஷம் 375 ppm ஆவும் கூடிருச்சான். இதனுடைய விளைவா பூமியுடைய சராசரி வெப்பநிலை 0.74 டிகிரி சென்டிகிரேட் கூடிச்சுன்னு அந்த மாநாட்டுல சொன்னாங்க. ஏன் டாக்டர்
இந்த குளோபல் வார்மிங்னால என்னென்ன விளைவுகள் வரும்? அநேக பிரச்சனைகள் வரப்போதுமா. இந்த கடல் மட்டம் உயருதல், காலநிலை மாறுதல், சில இடங்கள்ல பேய் மழை பெய்யும், சில இடங்கள்ல மழையே பெய்யாது, அதிகமா காட்டு தீயெல்லாம் பரவும், நல்ல தண்ணி இருக்கக்கூடிய இடம் பாலைவனமாயிரும், பாலைவனங்கள்ல திடீர்னு தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிரும், தாவர இனங்கள் பூரா அழிய ஆரம்பிக்கும். இப்படி பல உதாரணங்களை சொல்லி கிட்டத்தட்ட என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாங்கம்மா. ஐயோ, எங்களுக்கும் பயமா தான் டாக்டர் இருக்கு இதெல்லாம் கேட்டா. இப்போ என்னதான் டாக்டர் பண்ண? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம், அவ்வளவுதானே. மருந்து மாத்திரை எழுதி தரேன், அதை வாங்கி சாப்பிட சொல்லுங்க. அங்கிள், எங்க அம்மா அதை கேட்கல, குளோபல் வார்மிங்க பத்தி கேட்டாங்க. அது எனக்கும் தெரியும் வித்யா. சொல்றேன். குளோபல் வார்மிங்கை கண்காணிக்க ஐக்கிய நாட்டு சபை IPCC அப்படின்னு சொல்லக்கூடிய காலநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு அரசுகள் குழு ஒன்ன சர்வதேச அளவுல ஏற்படுத்திச்சு. இந்த குழுவானது உலகத்துடைய பல பகுதிகளுக்கும் போய் ஆராய்ச்சி செஞ்சு வளிமண்டலம் வெப்பமாகிறதுக்கு ஒவ்வொரு நாடும் என்னென்ன பங்கு கொடுக்குதோ அதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த நாட்டில் இருக்கிற எல்லா குறைகளையும் களைறதுக்கு அந்த நாடுகளை வலியுறுத்திட்டு வருது. ஆனாமா, என்னதான் அமைப்பு குழு அப்படின்னு 1000 இருக்கட்டுமே, ஒவ்வொரு மனுஷனும் இந்த குளோபல் வார்மிங்கோட பாதிப்பை முதல்ல உணரணும். உணர்ந்து இந்த பூமி இதுல இருக்கிற வளங்கள் எல்லாம் ஏதோ சுயநலத்துக்காக தனக்கு தான் இருக்கு அப்படின்னு நினைக்காம நம்முடைய எதிர்கால சந்ததி ஒவ்வொருத்தருடைய நல் வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏற்ற மாதிரி இந்த பூமி இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குளோபல் வார்மிங் எல்லாம் தானாவே ஓடிரும். இப்போ என்னதான் டாக்டர் பண்ண? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன், மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி தர்றேன், வாங்கி சாப்பிட சொல்லுங்க, எல்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்ல வித்யா, காய்ச்சல் வராம இருக்கிறதுக்கு குடிக்கிற தண்ணீரை நல்லா காய்ச்சி குடிக்கணும். என்ன அங்கிள், நமக்கு காய்ச்சல் வராம இருக்கணும்னா நாம தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அது மாதிரி தான் வளிமண்டலத்துல வெப்பம் கூடாம இருக்கணும்னா நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிதானே அங்கிள்? ரொம்ப சரியா சொன்னம்மா. அம்மா, வித்யா பெரிய ஆளாயிட்டா. நேயர்கள் இதுவரை கேட்டது அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 4ஆம் பகுதி. எழுதியவர் கல்டைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். இதில் பங்கேற்றோர் வி. கனகலதா, சிறுமி எஸ். ஜனனி, சேவியர் லூர்துசாமி ஆகியோர். அமைப்பு சுகந்தி வெங்கட், கே. திருமலை நம்பி.